அனைவருக்கும் வணக்கம். தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றியை நீ நெருங்குகிறாய் என்று பொருள் என்ற நெப்போலியன் போனபர்ட் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பானது 12 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் அனைத்து விதமான ஆசிரியர் காலி பணியிடங்களும் இருக்குது. ஒவ்வொன்றாக பார்க்குறோம். பிரின்சிபல்ஸ் இதுக்குரிய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அல்லது எம்எட் முடிச்சிருந்துருக்கலாம். இவங்க மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சேலரி 70,000 ஸ்டார்ட் பண்ணி 1,20,000 வரைக்கும் ஹையஸ்ட்டாக கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்சிபால்ஸ் ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி, ஹை ஸ்கூல் இந்த மூணுக்குமே வைஸ் பிரின்சிபால் தேவை இருக்கான். இதுக்குரிய கல்வி தகுதி என்ன பாருங்கள். கிராஜுவேஷன் வித் பிஎட், என்டிடி, எம்டிடி. இதில் என்டிடி எம்டிடின்றது என்டிடினா ப்ரீ ப்ரைமரி ஸ்கூலுக்கு இன்சார்ஜ், எம்டிடின்றது ப்ரைமரி ஸ்கூலுக்கு இன்சார்ஜ். சரி, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இவங்களுக்கு. அதாவது நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் 2 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சேலரி. இவங்களுடைய சேலரி பாருங்கள். ப்ரீ ப்ரைமரி ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபாலுக்கு 20,000 30,000 வரைக்கும் சம்பளம். அதே மாதிரி ப்ரைமரிக்கும் 20,000 30,000 வரைக்கும் சம்பளம். ஹை ஸ்கூலில் இருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபாலுக்கு 40,000 65,000 வரைக்கும் ஹையஸ்ட் சம்பளம் சொல்லிட்டாங்க. அடுத்த போஸ்டிங் பாருங்கள். செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வேகண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி மற்றும் ஐஐடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதாவது 9th 10th கிளாஸ் இந்த கிளாஸு எடுக்கிற மாதிரி டீச்சர்ஸ் வேண்டியிருக்கு. ஆனால் எல்லா பாடத்துக்குமே எல்லா வகையான டீச்சர்ஸ் பொசிஷனுமே ஆல் சப்ஜெக்ட் வேக்கன்ஸுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதில் 9th 10th அனைத்து விதமான பாடங்களுக்கும் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் வித் பிஎட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போது பிஜி ப்ளஸ் பிஎட் கேட்குறாங்க. இவங்க கேட்டிங்கன்னா 9th 10th யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்துருக்கலாம், அல்லது பிஜி முடிச்சிருக்கலாம், எம்ஃபில் முடிச்சிருக்கலாம், பிஹெச்டி முடிச்சிருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. மினிமம் இது சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. நீங்கள் சிமிலியர் ரோல், நீங்கள் எதில் உங்கள் ரோல் என்னவோ அதில் நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து இவர்களுடைய சேலரி எவ்வளோன்னுட்டா 35,000 60,000 வரைக்கும். அதனுடைய உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ் சிபிஎஸ்சி அண்டு ஐஐடி ஃபவுண்டேஷன். அதாவது இப்போ தான் பெரும்பாலும் 6th ஆரம்பிச்சிடறாங்கல்ல. நீட்டு கோச்சிங் நடக்குது, ஐஐடி ஃபவுண்டேஷனு எல்லாம் ஜேஇக்கு எல்லாத்துக்குமே 6th நிறையா ஸ்கூலில் கோச்சிங் கொடுத்துட்றாங்க தனியாக. அது ஒரு செக்டராக கொண்டு போயிடுறாங்க, எக்ஸ்ட்ரா அதை நடத்திடுறாங்க. அதே மாதிரி இவங்க சிபிஎஸ்சிலேயும் ஐஐடி ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்களாம். அது 6th 7th 8th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர்ஸ் வாண்டட் அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும். இவங்களுடைய கல்வி தகுதி என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேஷன் வித் பிஎட் முடிச்சிருந்தா போதுமானது மினிமம். அடுத்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க 1 இயர் தான் கேட்டிருக்காங்க. இதில் இவருடைய சேலரி பார்த்திங்கன்னா 25,000 45,000. அதுக்கடுத்த பாருங்கள் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் 1லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இவர்களுடைய கல்வி தகுதி கிராஜுவேஷன் வித் பிஎட் அல்லது டிடிஎட். நீங்கள் டிடிஎட் முடிச்சிருந்தாலும் இவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 1 to 5th. இப்போ டிடிஎட் முடித்தவங்க நிறையா ஸ்கூலில் கேட்கல, ஆனால் இவங்க டிடிஎட் முடிச்சிருந்தாலும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் 1 இயர்ஸ். மினிமம் நீங்கள் 1 இயர் இருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி கூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சேலரி 18,000 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவருடைய சேலரி. அடுத்து ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், அதுதான் நம்ம கேஜி கிண்டர் கார்டன்னு சொல்லுவோம். இவர்களுடைய கல்வி தகுதி பாருங்கள். என்டிடி அல்லது எம்டிடி முடிச்சிருக்கணும். இசிஇ அல்லது இசிசிஇ, அதாவது எலிமெண்ட்ரி செக்ஷன் படிக்கிறதுக்கு, அதாவது மாண்டிசோரி, கிண்டர் கார்டன் இதெல்லாம் முடிச்சு வச்சுருக்கணும். ப்ளஸ்ஸு அதில்
நீங்கள் பிஎட் எக்ஸ்ட்ரா முடிச்சிருந்தாலும் விருப்பம் தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதிகமான கல்வி தகுதி யார் இருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த அளவுக்கு நிறையா மெட்ரிக் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதை தான் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்லியாக பேச தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவர்களுடைய சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்பளம் 17,000 20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 17,000 20,000. உடற்கல்வி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியருக்கு கல்வி தகுதி வந்து பிபிஎட் அல்லது அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எம்பிஎட், அதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது. அப்புறம் டான்ஸ் டீச்சர், அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ டிப்ளமோவோ டிகிரியோ டான்ஸில் நீங்கள் என்ன கோர்ஸோ அதை முடிச்சிருக்கணும். அடுத்து மியூசிக்கும் அதே மாதிரி தான், என்ன வெஸ்டர்னா அந்த மாதிரி நீங்கள் அதில் என்ன கோர்ஸ் முடிச்சிக்கிங்களோ அதுக்குரிய சர்டிஃபிகேட் இணைச்சிருக்கணும். அடுத்து கராத்தே யோகா கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் அதற்குரிய சர்டிஃபிகேட் இணைச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் சொல்லித்தர டீச்சர்ஸும் வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18,000 25,000 வரைக்கும் சேலரின்னு சொல்லிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவங்க கேட்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்டு ட்ரெயினர்ஸ், அதே மாதிரி சைக்காலஜி கவுன்சிலர்ஸ், அவங்களுக்கு 2 விதமான போஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்க வந்து சைக்காலஜியில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலன்ட் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் என்ன மேஜர் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி கூடும். அதாவது மினிமம் 30,000, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூடனா அதுக்கு தகுந்த மாதிரி 50,000 வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசப்ஷனிஸ்ட்டும் பேரண்ட் கவுன்சிலர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் வந்து வரவேற்று நம்ம பேசுகிறாங்கல்ல ஒரு ஸ்கூல்களில், அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பட்டப்படி படிச்சிருந்தா போதுமானது. அடுத்து இவருடைய சேலரி கொடுத்துருக்காங்க 18,000 22,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சேலரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிபி ஆப்ரேட்டர், அக்கௌண்டன்ட்டு, கிளர்க்கு, இவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து டிடிபி ஆப்ரேட்டர்னா டிடிபி அவங்க படிச்சுருக்கணும். அடுத்தது அக்கௌண்டன்ட்டு, கிளர்க்கு வந்து பட்டப்படிப்பு படிச்சிருந்தால் போதுமானன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி சம்பளம் கூட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இவருடைய சம்பள வீதம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஸ்டார்ட் பண்ணி 22,000 சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள் என்னன்றல, நம்ம இப்போ போன வீடியோவில் தான் போட்டிருந்தோம் குறைஞ்சபட்ச சம்பளம் வேணும்னு. இப்போ இவங்க சம்பளம் ஓரளவுக்கு ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக கேட்டிருக்காங்க, ஒரு சிலருக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி வேலையை கொடுத்தா போதும். அதே மாதிரி இவங்களுடைய பள்ளிகள் வந்து நிறையா லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 12 மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த நேரடியாக இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கலாமா, அல்லது நீங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு அதில் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கலந்துக்கலாமா. இன்டர்வியூ மெத்தடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் வச்சுருக்காங்களாம், டெமோ கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களாம், வைவா வச்சுருக்காங்களாம். ஒரு போஸ்ட்டை பொறுத்து இருக்குது. வைவாலாம் பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கு இருக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டு டெமோ கிளாஸ் வந்து இப்போ நார்மலாக இருக்கிறது தான் பெரும்பாலும். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னன்னைக்கு நடக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி 2, 9, 16, 23 இந்த 4 தேதி நடக்குது. அதாவது பிப்ரவரியில் 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16, 23 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சண்டேஸ்லேயும் நடக்குது. காலை 10 மணி முதல் 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிறவங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் நியரஸ்ட் பிரான்ச் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. 12 டிஸ்ட்ரிக்டில் 16 பிரான்ச் சொல்லியிருக்காங்க. அந்த 16 பிரான்ச்சுக்குமே நீங்கள் உங்களுக்கு எது நியரஸ்ட்டோ நீங்கள் அங்கே போய் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. பிரான்ச்சுக்கு இன்டர்வியூவில் ஒரு ஊரை பாருங்கள், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 9063420038. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் 9154991047. அடுத்ததாக திருச்செங்கோடு 9843222133. அடுத்து கோயம்புத்தூரில் பாருங்கள் 9154990239. அதே இது கோயம்புத்தூரில் வடவள்ளியில் 9154990240. கணபதினு ஒரு ஏரியாவில் 7337335451. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் கோரிமேடு ஏரியாவில் 9154981983. அதேமாதிரி சேலத்தில் இன்னொரு ஏரியாவில் ரெட்டியூர் அப்படின்ற இடத்துல 9154981987. அடுத்ததை பாருங்கள் ஆதிப்பாளையத்தில் 8190000131. அடுத்ததாக ஈரோட்டில் 9154338954.
திருச்சியில் 9154991051. அதுக்கடுத்து பாருங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நாமக்கல்லில் 9154991055. கடலூரில் 9154370439. வேலூரில் 7337335467. மதுரையில் 7337335463. இந்த நம்பர்களில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. ஆனால் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்குன்னு சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா பக்கத்தில் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிறோமோ எந்த பிளேஸ் நம்ம கிடைக்குதோ அங்கே நம்ம ஒர்க் பண்ண போய்க்கலாம். ஒர்க் பண்ண போகும்போது தூரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கே நம்ம தூரமாக போயிட்டு கிடைக்கலன்னு சொல்லி மக்கள் சில பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த சிரமங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் பூரா சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அது மூலமாகவும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், gayatriswapna.b@narayana.group.com. இது இமெயில் ஐடி. அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரு 8179937304. இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம் போல். ஆனால் இதில் ஃபோன் பண்ணி கேட்டுனாலும் கேட்டுட்டு நீங்கள் அனுப்பிக்கோங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய எந்த சப்ஜெக்ட்டு எந்த பாடம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த போஸ்ட்டுக்கு எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே 16 சிட்டியோட 16 பிரான்ச்சோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த 16 பிரான்ச்சில் நீங்கள் எந்த பிரான்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடணும். கண்டிப்பாக மென்ஷன் பண்ணாதான் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து உங்களை இன்டர்வியூ வர சொல்லுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பை அவங்க அனுப்புகிற பற்றி கொடுக்கல, ஆனால் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்தந்த பிரான்ச்சுக்கு வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு நியரஸ்ட்டை பார்த்து. ஆனால் இமெயில் ஐடி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிட்டு கீழே வந்து நீங்கள் இதை எழுதணும். உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய நேமு, எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட நேமு, பொசிஷன் அப்ளை, எந்த பொசிஷனோ நீங்கள் என்ன விரும்புனீங்க, பிரின்ஸிபலாக, வைஸ் பிரின்ஸிபலாக, ப்ரைமரி டீச்சர்ஸா, அப்புறம் செகண்டரி டீச்சரா, பிஇடியா, டான்ஸ் மாஸ்டரா, மியூசிக் டீச்சரா, கராத்தே டீச்சரா, யோகா டீச்சரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சிடணும். டிடிபி ஆப்ரேட்டரா, எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் எழுதி எந்த சிட்டிக்கு நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கோ அந்த சிட்டியோட நேம் இதை நீங்கள் தலைப்பை மேலே எழுதிட்டிங்கன்னா நல்லது. அந்த நீங்கள் ஓப்பன்லேயே பார்க்குற மாதிரி எழுதிடணும். எழுதிட்டால் தான் அவங்களுக்கு உங்களை பிரித்து உங்களுக்கு எங்கே இன்டர்வியூ அனுப்பலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. வச்சுருக்கோம் அந்த பிரான்ச்சு இல்லை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் 2 ஊரும் எனக்கு பக்கம் தான் அப்படின்னா நீங்கள் 2லேயும் இங்கே ஒரு தடவை அங்கே ஒரு தடவை நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எங்கேயா நீங்கள் ஒரு இடத்துல அட்டன் பண்ணால் போதுமானது. நண்பர்களே, நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இந்த மேற்கொண்ட ஊர்களில் மதுரை கேட்டிருந்தீங்க, கடலூர் கேட்டிருந்தீங்க, கடலூர் நண்பர்கள் நிறையா கேட்டிருந்தீங்க, திருச்சியில் கேட்டிருந்தீங்க, திருவண்ணாமலை கேட்டிருந்தீங்க, அடுத்து வேலூர் கேட்டிருந்தீங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்பு, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் சிலர் என்ன சம்பளம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கொடுக்குற மாதிரி இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வார்த்தைகளை இதில் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு சம்பளம் அதிகம் போட்டிருக்காங்க, 25,000 45,000ன்னு. ஏன்னா அரசு கவர்மெண்ட்டு டீச்சர்ஸ்க்கும் 45,000 தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டார்டிங் சம்பளம் இங்கே அது போட்டிருக்காங்களே நீங்கள் நினைக்கிறேன், அது வந்து அதிகபட்சம், குறைந்தபட்சம் 25,000. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு சம்பளம் மாறும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு கிடச்சின்னா சம்பளம் குறைவாக கிடைச்சாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அடுத்த ஸ்கூலில் வந்து நம்ம இதை விட அதிகமான சம்பளம் வாங்குறதுக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, நம்ம ஆசிரியர்களோட நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.